சுப்பிரமணி, என்னடா ஆச்சு? ரொம்ப டல்லாக இருக்க. உடம்பு சரியில்லையா சாமி? எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு சுறுசுறுப்பே இல்லை, விளையாடவே இல்லை. தம்பிக்கெலாம் அப்படி விளையாடுவீங்க, பால்லாம் விளையாடுவீங்க. இன்னைக்கு எதுவுமே சுறுசுறுப்பு இல்லை. போய் படுத்துக்கிட்டே இருக்க. கூப்பிட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்கிற. காய்ச்சல் அடிக்குதா? ஊசி போடலாமா? நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போடலாமாடி சாமி? காய்ச்சல் சரியாயிரும், ஓகேவா? எப்போ பார்த்தாலும் மலையில் போய் உக்காந்துக்கிற, இல்லைன்னா டம்மில் தண்ணி பிடிச்சி வச்சா உட்காந்துக்கிற. அப்புறம் என்ன பண்ணும்? காய்ச்சல் அடிக்கும், சளி பிடிக்கும். அப்புறம் என்னடா பண்ணும்? பார்க்குற நீ உன்னை என்ன தான் பண்ணுறது? தண்ணியிலே நினச்சிட்டு இருந்தால் காய்ச்சல் வராது, என்ன பண்ணும்? சரி போ, படுத்துக்கோ போ. செல்லக்குட்டியே, செல்லக்குட்டி, கை கொடுத்துக்கிட்டு இருக்காடி அம்மா. தங்க பிள்ளை, கை கொடுத்ததெல்லாம் போதும், நீ போய் பாடு போ. போ சார், போ போய் படுத்துக்குடி. என் செல்ல பிள்ளை படுத்துக்குடி. காய்ச்சல் சரியாயிரும், படுத்துக்கோ. நாளைக்கு ஊசி போட்டுடலாம் அம்மா குட்டிக்கு. தங்க பிள்ளை, நாளைக்கு ஊசி போட்டுடலாம். போய் படுத்துக்குடி. போ சாமி, போ. படுத்து தூங்கு, தூங்கு சாமி. அம்முக்குட்டி ஒரு சுறுசுறுப்பே இல்லைடா. தங்க மயில் பாவம். தூங்கு மயில், தூங்கு.